ஜெனீவாவில் ஈரான் அமெரிக்கா அணு பேச்சுவார்த்தை முன்னேற்றம், ஆனால் ஒப்பந்தம் எட்டுவதில் தாமதம். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தகவல். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இரண்டாம் கட்ட அணு பேச்சுவார்த்தை செவ்வாய்க்கிழமை ஜெனீவாவில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் அணு ஒப்பந்தத்தை முன்னெடுக்க தேவையான முக்கிய வழிகாட்டும் அடிப்படை கொள்கைகள் குறித்து இருதரப்பும் ஒரு புரிந்துணர்வை எட்டியுள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை முடிந்தபின் ஈரான் ஊடகங்களிடம் பேசிய அவர், இது ஒரு நேர்மையான முன்னேற்றமாக இருந்தாலும் இன்னும் பல தொழில்நுட்ப மற்றும் அரசியல் விவரங்களில் பணிகள் செய்யப்பட வேண்டியுள்ளது என கூறினார். உடனடியாக இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலை இல்லை என்றும், ஆனால் தீர்விற்கான நடைபாதை துவக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கினார். இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோரும் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த கலந்துரையாடலுக்கு ஓமன் நடுவராக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. அணு திட்டம் தொடர்பான பல ஆண்டுகளாக நீடித்து வரும் பதற்ற நிலைக்கு மத்தியில் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் இந்த முன்னேற்றத்தை கவனமாக மதிப்பீடு செய்து வருகின்றன. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.